சொல்றேன் போ. சரி. ஹரிஹரி திருமால் பாகம் ஒரு நாளோ அம்மாவுடைய விளக்கம் எப்படி? அம்மா பிருந்தாவதி 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 பிருந்தாவதி. ஆமாம்மா, அது மட்டும்தான் விளக்கு தெரியுது, மற்ற விளக்கு ஒன்றும் தெரியவில்லை. பிருந்தாவதி சொல்ற? ஆமா, பிருந்தாவதி பிருந்தாவதி சொல்றீங்க. உங்க நாடு என்ன நாடு? தாய் தந்தை யாரு? அப்பா பாருங்க பாத்தியா? ஓ, அப்பா பாருங்க. யாரு போறாங்க? ஒரு பொண்ணு வந்தா ஒழுக்கமா அட்ரஸ் சொல்றாங்க. நான் புள்ளி சாய் வச்சு அப்படி பிருந்தாவதி பிருந்தாவதி அது மட்டும் தான் விளக்கம். எங்க நாடு இருக்கு. எங்க நாடு எப்பேற்பட்ட நாடு? என்னடா எங்க நாட்டுல செய்யக்கூடிய மந்திரி எங்க நாட்டுடைய பேர் தெருன்னு சொல்றேன். ரத்தினாபுரி பட்டணம். இந்த ரத்தினாபுரி பட்டணத்தை நீதி நெறியோட கொடுங்கோல் ஆட்சி எங்க அப்பாவை கைப்பற்றி அப்படி இந்த கீழே கீழே 7 உலகம், மேலே 7 உலகம், இந்த 7 உலகத்திலும் இந்த உலகத்தில் எங்க அப்பாவை ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஆளு கூட இன்னும் வீரசாலி திறமசாலி அனைத்து வித்தகம் தெரிஞ்சவர் எங்க அப்பா. அப்பா தகம்சாலி, அம்மா பெருசாலி, அம்மா வௌசாலி.
நீ சொல்லுமா எங்க குடும்பம் அது எங்க குடும்பம் அப்படி சொல்லு. ஆமா, உங்களை மாரி காரியம் குடும்பம் பண்ண மாட்டோம் நாங்க. என் குடும்பம் ஒழுக்கமான குடும்பம் பண்ணுவோம். எங்க ஓலப்பட்டு குடும்பம் லோல் பாட்டு குடும்பம் அப்படிதான் பட்டுன்னு ஊர் பூரா சிரிச்சு கம்மியாட்டு பையா. என் குடும்பம் சிரிச்சு குடும்பம் அதான் நான் அப்படியே சிரிச்சு அந்த கோசம்பாடி பக்கத்துல அந்த செலப்பாட்டு ஆடணும். ஆமா போச்சு பாருமா கோசம்பாடி ஏய், இப்படி சொல்றியே உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டியா? ஆமா எங்க அப்பா பேர் தெரியாதா? உங்க அப்பா பேர் சொல்லு அட மண்ணா போன கம்மியாட்டு பையா. இப்ப எங்க அப்பா வரல. ஆமா பாத்தியா பாத்தியம்மா எப்படி இருந்தாரு? ஆளு அவருடைய வீரமோ அவருடைய தீரமோ அவர் எப்படி இருந்தாரு? பாத்துட்டு மந்து கொண்டு வரட்டும், எங்க அப்பா வரட்டும் சொல்லி ஒரு சூத்திர பட்ட காப்பு சொல்றேன். அழகுமா எங்க அப்பா பெயர் ஆமா. காலநேமி சூரன். காலநேமி காலநேமி. ஏயம்மா ஆமாண்டா, அவமொன்னு அந்த யமனுக்கு நிகரான ஆளு என் தந்தை. ஏம்மா தெரியாம ஏம்மா உம்மல கை வச்சிட்டு ஏம்மா நானு ஓஹோ கையில அண்ணோ என் மேல கை வச்சு பார்க்கணும் ஆசைப்படுறோம். இப்ப வேற ஒண்ணும் இல்ல. ஏம்மா நாளாசை ஏம்மா ஏம்மா வேலைக்கு சொல்றீங்க பாருங்க ஏண்டா அவர் பண்ணாரு நேரா சூத்து பிடிச்சு கட்டி அடுத்து வரமா சூத்து மேல நெட்டி அப்படியே விட்டுனா போய் கீழே ஏம்மா எங்க அப்பா அது போல ஆள கம்மி. ஏம்மா கொஞ்சம் பாத்துங்க அப்படி என் தந்தை பெயர் காலநேமி. காலநேமி. அவருக்கு ஆணுக்கு ஆணாகவும் ஆமா. பெண்ணுக்கு பெண்ணாகவும் நான் ஒரே பொண்ணு தம்பி. ஒரே பொண்ணு காலநேமி சூரன் ரத்னாபுரி பட்டணம் கல்கோட்டிக்கு அதிபதி ஒரே ஒரு பொண்ணு ஏம்மா கல்யாணம் வேற ஆண் குழந்தையோ வேற பெண் குழந்தையோ யாரும் கிடையாதுப்பா. ஒன்னே ஒண்ணு என்னாச்சு? இல்ல வாடி நான் ஒரே ஒரு பெண் குழந்தை எங்க அப்பாவுக்கு. கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லப்பா, அதெல்லாம் தெரியாது. அப்படின்னா என்னன்னு அது தெரியாது அப்படின்னா தெரியாது. கல்யாணம் என்னன்னு தெரியாது. நான் சின்ன பொண்ணுடா. ஐயா, கல்யாணம் என்னன்னு கத்துக்கணும். ஏம்மா யாருமா நாங்க வந்து கொடுக்குறோமா கல்யாணம் எப்படி இருக்கு பாண்டியா? ஏம்மா? ஏன்னா நீ ஒண்ணுக்கு 3 கல்யாணம் ஆமா, பண்ணிக்கிறவன். ஏம்மா? எனக்கு அதை பத்தி இன்னும் கூட 3 கல்யாணம் பண்ணணும் ரெடி பண்ணுங்க நாசமா புரியும். எப்படி இருக்கு தெரியல. உனக்கு கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் காரன் போட்டுருக்கான். அவனை பார்த்து தொடத்தா தானே அடிக்கணும். நானா போறேன் என்ன பாண்டியா? அது கல்யாணம்னா எப்படி இருக்கும்? ஏம்மா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏம்மா எடுத்துன்னு போயிட்டு ஒரு மணவரில் உட்கார வைப்பாங்க ஓ, ஒரு மணவரையில உட்கார வைப்பாங்க. நல்லா கேட்டுங்க தெரியாதவங்களா? ஆமா ஏம்மா எனக்கு தெரியாது. எத்தனை பேர் இருப்பாங்க? உன் பக்கத்துல என்ன மாதிரி ஒரு ஆம்பளை வந்து உட்காருவாங்க ஓ, நீ ஆம்பளையா? ஏம்மா நானே சொல்லியிருக்கேன் சரி நீ ஆம்பளை. நானே ஒரு பெருமிக்கு என்ன மாதிரி ஒரு ஆம்பளை வந்து உட்காருவாங்க உன்ன மாதிரி ஒரு ஆம்பளை வந்து உட்காருவாங்க. அவர் கையில பெருசா ரோப் கயிறு இருக்குது பாரு ஓ வடகயிறு இங்க இருந்து பெருசு நீட்டா இருக்கு பாருமா ஓ, கூடல பெருசு பெருசா இருக்கும் அந்த மாதிரி ரோப் கயிறு எடுத்துட்டு வருவாங்க அது அடியில நம்ம ரோலர் இருக்குது பாரு ரோலர் ஓ, இந்த ரோடு போற ரோலர் அந்த மாதிரி கட்டி தொங்க விட்டுருப்பாங்க அதோட பாவியே அதை எடுத்துன்னு வந்து அவங்க கயித்துல மாட்டிக்குவோம் அம்மா பேர் வெயிட்ட மாட்டிட்டு உடனே அம்மா அன்னைக்கு நைட்டு கொண்டு வச்சு விடுவாங்க தனியா இட்டுன்னு போயிட்டு ரூம்ல சாத்திட்டு கவுத்து சாத்திடுவாங்க சாத்துற உடனே ஃபர்ஸ்ட் அம்மா சின்னதா கொத்தனா பேசி ஒண்ணு வரும் ஃபர்ஸ்ட் வரும் கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா மாங்காய் பீச்சாட்டு ஒண்ணு வரும் அப்படியே கொஞ்சம் கத்திரிக்காய் பெருசு நீட்டா வரும் ஓ, கத்திரிக்காய் பெருசு நீட்டா வரும் அப்புறம் அம்மா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கல்யாணம் பூச்சிக்காய் மாதிரி கொஞ்சம் பெருசா ஒரு 6 மாசத்துல கல்யாணம் பூச்சி கட்டாம பெருசு ஆமா பெருசுல வரும் ஒரு 3 மாசத்துல வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது பெருசாகும் ஒரு 6 மாசம் 7 மாசம் ஆச்சுன்னா இந்த பெரிய பூசணிக்காய் பாரு ஓ, சாப்பாடு செய்யறாங்க பூசணிக்காய். பெரிய பூசணிக்காய் அந்த பெருசு முன்னாடி எப்படி வரும் ஓ, முன்னாடி இவ்வளவு பெருசு வரும். ஆயம்மா பெரிய பூசணிக்காய் மாதிரி பூ வரும் ஒரு 10 மாசம் ஆன உடனேம்மா அந்த பூசணிக்காய் வெடிச்சாலும் அது பெருசாயி வெம்பனாலும் வெம்பும் இந்த பொண்ணு அப்படின்னா கல்யாணம் பண்ணி அவுத்தப்படாங்களா? என்னத்துக்காகறேம்மா அது கட்டினு பூரா லோடு படுறது எங்க அரசாங்கத்துல ஒரு மந்திரி இருக்கிறான், அவனை கேட்டு வரேன். இதெல்லாம் அரசாங்கத்துல மந்திரி யாரு மந்திரில கல்யாணம்னா நம்ம அரசாங்கத்துல வேலை செய்யக்கூடிய பாண்டி என்னன்றான், முத மணவரில் உட்கார வைப்பாங்களாம். அவன மாதிரி ஒரு ஆம்பளை வருவானா? அதான் ஆம்பளையாமே, அவன மாதிரி ஒரு ஆம்பளை வருவானா? இந்த வடக்கு இருக்கிற நம்ம தேலோடு, அந்த வடக்கு கீழே அந்த ரோடு போற ரோலர் அந்த சக்கரத்துக்கு வந்து அந்த வடக்கு போட்டு அப்படியே கைத்துல மாட்டுருவாங்க. மாட்டிட்டு உடனே உள்ள தனியா கூட்டுமாங்களாண்டா. அது என்னத்துக்கு நமக்கு தெரியல. அது என்ன கத்திரிக்காய் பெருச்சு வருதுன்றா, மாங்காய் பெருச்சு வருதுன்றான். அது என்ன நம்மளுக்கு விவரம் புரியல. அப்புறமேட்டு கொஞ்ச நாள் அது நம்ம மாங்காய் பெருசு வருமா, அப்புறம் பூசணிக்காய் பெருசு வருமா, அப்புறமேட்டு நம்ம குழம்பு வைக்கணும் பூசணிக்காய் பெரிய பூசணிக்காய், அந்த பூசணிக்காய் மேலே வருமா. அது வெம்பனாலும் வெம்புமா, வெடிச்சாலும் இதெல்லாம் போய்
உங்க அப்பா கிட்ட சொல்லிடு. ஏம்மா, அப்படி சொல்லி விட்டுருப்பாரு. அப்பனா நான் எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சு வேணாம்னு சொல்லிருக்கா? நானும் சொல்லிடுமா? சரிடா. என்ன பண்ணாலும் சரி. கல்யாணம் பண்ணிக்காரே இருந்துனா அவனுக்கு சௌகரியமாவே இருக்கும். ஆமா, நான் பாத்துக்கிறேன் நானு. நான் பாத்துக்கிறேன், பக்கத்துலயே இருப்பேன் நானு. சரி சரி, அப்படி இருந்தாலும் தந்தை வரம்படி உத்தரவு என்ன காரணம் தெரியல. இப்பொழுது நான் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அந்த வைகுந்தமே பொற்பிடமாய் அமர்ந்தருளியே ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தியை 24 மணி நேரமும் எப்படி ஆஹா. பூஜித்துக் கொண்டிருக்கேன்டா. ஓம் குச்சிவாயா, ஓம் குச்சிவாயா, ஓம் பகவான் ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. நாராயணா எம்பெருமானே அப்படி என்று 24 மணி நேரமும் அந்த வைகுந்தமே பொற்பிடமாய் அமர்ந்தருளியே ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி 24 மணி நேரம் மனதில் பூஜித்துக் கொண்டே இருக்கிறேன். எனக்கு எந்த விதமான குறைபாடும் கிடையாது. சந்தோஷமா இருக்கு எங்க நாட்டுல. என்ன காரணம் தெரியல. இன்னைக்கு அதிசீக்கிரமா அப்பா வர சொல்லிருக்காரு. என்ன காரணம் தெரியலையே. அப்படி அப்பா அரசாங்கத்தில் இருந்தா உங்கள் மகள் பிருந்தாவதி வந்துட்டுன்னு சொல்லு போ. மகாராஜா, மகாராஜா, நான் உன்னை பொண்ணு வந்துட்டீங்க. அவன் பேரை வந்தானே பாத்தியா? பார்த்து மாட்டேம்மா.